தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கவும் அநேகருக்காய் நாம் செபிக்கவும் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய தருணத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நல்ல தருணத்தை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கடைசி நாட்களில நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. டெக்னாலஜி பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது எந்த அளவுக்கு வளருதோ அதுக்கு மேல நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் வளர வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம அதை மேற்கொண்டு அதன் மூலமா வருகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் நாம் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட சிறிது நேரம் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்டதான வேத வசனம் யோபின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோபின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான வசனம் வாசிங்க. யோபு 19:25. யோபின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் என்று அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கின்றேன். என் மீட்பர். இந்த காலவெளியில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிற காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு விசுவாசி, ஹல்லேலூயா, ஒரு கர்த்தருடைய பிள்ளை அறிந்திருக்க வேண்டிய சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நாம் நிறைய காரியங்களை அறிந்து கொள்கிறோம், நிறைய காரியங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு கூகுள் சும்மா ரோப்பா கூகுளுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணுமோ அதை கேட்டா போதும் உடனே கொடுத்தது. ஆமாத்தான மனுஷனே, கவலையே பட வேண்டியதில்ல. இன்னைக்கு நம்மள எல்லாம் ரொம்ப சோம்பேறி ஆக்கி வச்சிருக்குது. ஹல்லேலூயா. இன்னும் வேணும் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா. எழுத வேண்டியதில்லை, டைப் பண்ண வேண்டியதில்லை, எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. கேட்டா அது கொடுத்து ரெடி ஆகுது. இப்போ ஸ்மார்ட் இதுன்னு சொல்லிட்டு வந்துடுது. கூகுள் ஏசி ஆன் பண்ணு, கூகுள் டிவில அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் பாக்குறீங்க. சாரி யாருமா? அலெக்சா. அலெக்சா, கரெக்ட். அலெக்சா சொல்லிட்டா போதும், நமக்கு எல்லாருக்கும் நம்மள சோம்பேறி ஆக்கிறதுக்கு ஒரு அலெக்சா வந்துடுது இப்போ. ஹல்லேலூயா. கீசர் ஆன் பண்ணு, ஏசி போடு, ஃபேன் போடு, கதவை சாத்து, என்ன வேலை எல்லாம் அலெக்சா பண்ணுது. ஹல்லேலூயா. இது சொல்றது கூட சாஃப்ட்டா சொல்றது, அது வெறும் ரோப்பு. பாவம் அந்த அலெக்சா அது போட்டு ஒபே பண்ணிட்டு இருப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு டெக்னாலஜி வந்து அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. ஆனா ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறன்னா, இந்த காரியங்களை எல்லாம் நாம் மேற்கொண்டு சமாளிச்சு வரணும்னா நாம் அதிகமாய் வளர வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ஹல்லேலூயா. சோ ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நாம் வாசித்ததான வசனத்துல என்ன பார்க்கிறோம்? யோபை போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில நமக்கு எல்லாருக்கும் தெரியாதல்ல, நான் இத போயிட்டு இருக்காங்களா அப்படின்னு நினைக்கலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சத்தியம், தெரிஞ்ச சரித்திரம். யோபை குறித்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம், அநேக காரியங்களை படித்திருக்கிறோம். இவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளோ காரியங்களை யோபுடைய காரியத்திலிருந்து படிச்சிட்டோம். யோபை குறித்து நாம் பார்க்கும்போது யோபுக்கு வந்த பிரச்சனை, ஒரு விசுவாசி கிட்ட நாங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த கொரோனா நாள் தான் ஒய்ஃப்க்கு கொரோனா வந்துச்சான். அப்பா அவருக்கு சொல்லும் போது சொல்றாரு, இதெல்லாம் என்னங்க பாஸ்டர், யோபுக்கு எவ்வளோ வந்துச்சு, அப்படி பார்த்தா நமக்கு ஒண்ணுமே இல்லை, நமக்கு வந்ததெல்லாம் ஒரு பிரச்சனையா பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற. அப்போ எக்ஸ்ட்ரீம் யோபுடைய வாழ்க்கையில வந்தது. எந்த கட்டத்துக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு யோபுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் அறியாம இந்த வாழ்க்கையில எதுவும் வருதில்லை. ஹல்லேலூயா. அவர் அனுமதிக்காம என் வாழ்க்கையில எதுவுமே வருதில்லை. ஹல்லேலூயா. ஒரு விசுவாசிக்கு இந்த நம்பிக்கை இருக்குமே, ஆனால் அந்த விசுவாசி சோர்ந்து போக மாட்டாங்க, அந்த விசுவாசிங்க ஜெபிக்காம இருக்க மாட்டாங்க, அந்த விசுவாசி ஆலயத்துல வரத விட மாட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த விசுவாசி கர்த்தரை ஆராதிக்கிறதுல அவ்வளவு உற்சாகமா இருப்பாங்க. ஏன்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர்
யோபுக்கு எதுவுமே நடக்க தெரியாது. இப்படி இருந்தா கூட யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபின் புத்தகத்துல முதலாவது சொன்னதான தீர்க்கதரிசன வசனம் தான் இந்த வசனம். இந்த முதல் தீர்க்கதரிசனம் தான் இந்த வசனம். யோபின் புத்தகத்துல நிறைய தீர்க்கதரிசன வசனங்கள் வேதத்துல இருக்கு, அது நிறைவேற போகிறது. ஆனா இதுதான் யோபு சொல்ற ஒரு தீர்க்கதரிசனம். யோபின் மூலமா கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப யோபு வந்து பற்கள் நிறைந்தவனாய் உட்கார்ந்து இருக்கிறான். மனைவி கூட அவனை கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் கைவிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சொல்றாங்க, பேசுறாங்க 44 அதிகாரம் இருக்கா, அது ஃபுல்லா 43 அதிகாரம் வரைக்கும் நிறைய இடத்துல யோபு குறிச்சு, நீ இப்படி தப்பு பண்ண, நீ அதை பண்ண, நீ இதுதான் உலக மனுஷன் பேசுவாங்க. உலக மனுஷன் இப்படிதான் பேசுவாங்க. நீ வந்து இது ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் அறியாம அந்த மாதிரி உற்சாகமான வார்த்தைகளை யாரும் பேச மாட்டாங்க. எப்ப பேசினாலும் உலக மனுஷர் அவங்க என்ன செய்வாங்க, சோர்வான வார்த்தைகளை தான் பேசுவாங்க. சோர்வான வார்த்தைகளை தான் நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த சோர்வான வார்த்தைகளை எடுத்துக்க கூடாது. ஹல்லேலூயா. உடனே நமக்கு ஆவியானவர் நிறைய பேருக்கு சொல்லியிருக்காருல, நிறைய பேரோட ஆவியானவர் பேசியிருக்காரு, இதை நீ எடுத்துக்காது, இது பிசாசு நம்பி, இது பிசாசு சொல்றாங்க, பிசாசு பேசியிருக்காங்க, இதை எடுத்துக்காத. நிறைய பேரோட ஆவியானவர் பேசுவார், என்னோட கர்த்தர் பேசுவார். நான் என் பிள்ளைங்க கூட சொல்றேன், என்னன்னா இந்த நெகட்டிவான தாட்டை எடுத்துக்காதீங்க. ஹல்லேலூயா. ஸ்பெஷலி இந்த எக்ஸாம் நான் சொல்லுவேன், பாசிட்டிவா எடுத்துக்கோங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. உங்களால முடிஞ்சதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஜெபிக்கும் போது கூட ஏதோ நெகட்டிவா ஆண்டவர்கிட்ட பேசிடாதீங்க. ஆண்டவருக்கு அறியாம ஏதோ நம்ம வாழ்க்கையில நடக்கிறது இல்ல, பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. நம்ம சொல்லிட்டு நான் பிள்ளைங்க கூட நான் சொல்லுவேன், ஹல்லேலூயா. ஏன்னா அவன் ஜெபிக்கிற டைம்ல அப்படி ஜெபிச்சிட கூடாதுன்னு சொல்றதுக்காக நான் சொல்லிட்டு இருப்பேன். சோ நம்ம வாழ்க்கையில யோபுடைய வாழ்க்கையில வந்ததான இவ்ளோ பிரச்சனை மத்தியில கூட யோபு நிலை நிற்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் யோபு சொல்றாரு, என் ஜீவனே போனா கூட சரி, ஹல்லேலூயா, ஆண்டவர்கிட்ட இருந்து நன்மை பெற்ற நான் தீமை அனுபவிக்க கூடாதா அப்படின்னு சொல்றாருன்னா அது காரணம் என்னன்னு சொன்னா, ஹல்லேலூயா, அவருக்கு இருந்த ஒரே ஒரு பலன், ஒரு தைரியம் என்னன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவருக்கு இந்த வசனம் எல்லாம் அவருக்கு தெரியல. அவர் நேற்று மீண்டும் மாறாதவராய் இருக்கிறார், அந்த வசனம் எல்லாம் யோபுக்கு தெரியல, அப்ப இல்ல. ஆனா இப்ப நமக்கு இவ்வளோ வசனம், எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகள். இன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் கூட அதுதான் இருந்துச்சு. சோர்ந்து போனவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறவர், பலன் இல்லாதவனுக்கு கர்த்தர் பலன் கொடு. என்னங்க நம்ம ஆண்டவர் செய்யாம போயிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ள ஏன் அந்த சோர்வு வருது? ஏன் நமக்குள்ள இன்னும் உற்சாகம் வரல? ஏன் நமக்குள்ள ஒரு வாய் திறந்து நல்ல ஆண்டவர் துதிக்கலாம், நல்ல ஸ்தோத்திரிக்கலாம் என்ன நமக்குள்ள ஏன் வர மாட்டேங்குது? நமக்குள்ள பிசாசானவன் அடிக்கடி ஒரு சோர்வின் ஆவியை கொண்டு வந்து கொண்டே இருப்பான். நாவை கட்டி போட்டுருவான். நாவை உஷாரா இருங்க, விசுவாசிகள் உஷாரா இருங்க, வாலிப பிள்ளைகள் உஷாரா இருங்க. உங்க நாவை அவன் கட்டி போடுவான். துதிக்க முடியாதபடி நாவை கட்டி போடுவான். நீங்க உட்கார முடியாதபடிக்கு உங்க சரீரத்துல ஒரு பலவீனத்தை அந்த டைம்ல தான் கொண்டு வருவான். உஷாரா இருங்க. இதெல்லாம் கர்த்தர் தருகிற ஞானம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவு வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஞானம் வேண்டும். இந்த யோபுக்கு வந்திருக்கிறது என்னன்னா, அவனுக்குள்ள இருக்கிற ஒரு ஞானம். என்ன ஞானம்? என் தேவன் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னை ரட்சித்தவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய தைரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிசாசு வந்து ஒருத்தரே விடுறது இல்லை. இது விழுந்துட்டே இருக்குது இல்ல, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். உங்க மனசை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். இங்கதான் இருக்கீங்க, உங்களுக்குள்ள பல விதமான யோசனை ஓடி இருக்குது. ஹல்லேலூயா. பல விதமான யோசனைகள் ஓடி இருக்கும். பல காரியங்கள் நீங்க போனை யூஸ் பண்ணீங்க, அந்த போன்ல வந்தது நீங்க பார்த்ததெல்லாம் இப்ப உங்க மைண்ட்ல ஓடி இருக்குது. வாலிப பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருங்க, வாலிப பிள்ளைகள் உஷாரா இருங்க. ஹல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. சோ நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இந்த விதமான அந்தகார கிரியைகளை நாம் மேற்கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரொம்ப நீ காலையில கூட ஆவியானவர் நான் பேசிட்டு ஆவியானவர் ஜெபம் பண்ணிட்டு, அதாவது இப்படி பேசிட்டே இருப்பேன். ஆவியானவர் சொன்னார், இந்த சில காரியங்களை சொன்னார் போன வாரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சில காரியங்களை சத்துருவானவன் உங்களை செய்ய விடாதபடிக்கு உங்களுக்குள்ள ஒரு சோர்வையும் உங்களுக்குள்ள ஒரு பலவீனத்தை அவன் கொண்டு வந்து கொண்டே இருப்பான். நான் அனுபவத்துல இருந்து சொல்லி கொண்டு வருகிறேன். ஜாக்கிரதையா இருங்க, விசுவாசிங்க உஷாரா இருங்க, பிசாசுக்கு இடம் கூடாது இருங்க. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்போ அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும், அவனோட நாம் போராட வேண்டும், அவனோட கூட நாம் எதிர்த்து நின்று வசனங்களை கொண்டு பேச வேண்டும். ஆவியானவர் உங்களோட பேசிக்கொண்டே இருப்பார். யார் கூட ஆவியானவர் பேசல சொல்லுங்க?
ஐயோ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன மெசேஜ் ஒரு மாதிரி இருந்துச்சு, விடுமா நிக்கிறேன் கொஞ்சம் அப்லோட் பண்ணாதேன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு ஆவியானவர் பேசினார். பிசாசானவன் கொண்டு வருகிறதான ஒரு சோர்வின் ஆவி, பிசாசு கொண்டு வருகிறதான ஒரு பொல்லாத கிரியை இது. எப்படி அகலும் ஜனங்கள் சத்தத்தை கேட்கக்கூடாது என்று சொல்லி சத்துருவானவன் கொண்டு வந்து கொடுக்கிற ஒரு பெரிய சத்துடைய கிரிகள் என்று சொல்லி ஆவியானவர் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், ரொம்ப உஷாரா இருக்க வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகள், நான் சொன்ன உலகத்துல கொரோனா வந்த உடனே நிறைய பேருக்கு வேலை இல்ல, காசு இல்ல, பணம் இல்ல, பட்டினி, இப்படி இன்னைக்கு உலக மனுஷன் எப்படின்னா வெறும் இந்த சரீரத்தை பத்தி மட்டும்தான் கவலைப்படுறாங்க. ஆனா ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படி அல்ல. ஆவிக்குரிய பிள்ளைகள் இந்த சரீரத்தை பத்தியும் நமக்கு ஒரு அக்கறை வேண்டும். இந்த ஆவிக்குள்ள நமக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த மனுஷனை குறித்ததான ஒரு கவலை நமக்கு இருக்க வேண்டும். ஆமென் ஆமென் ஹalleluya. சோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரெண்டு ஜவாப்தாரி, ரெண்டு பொறுப்பு. ஒண்ணு இந்த சரீரத்தை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும், இன்னொன்னு நமக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன், ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இருக்கிறானே, அந்த மனுஷனை பட்டினி போட்டுறாதீங்க. நீங்க உலக மனுஷனுக்கு இதுக்கு தான் பட்டினி, வயிற்றுக்கும் சாப்பாட்டை மட்டும் தான் கவனிக்கிறாங்க. ஆனா எத்தனை நேரத்துல நம்ம ஆவிக்குரிய மனுஷனை பட்டினி போட்டிருக்கோம், எத்தனை நேரத்துல ஆவிக்குரிய மனுஷனை துக்கப்படுத்தி இருக்கிறோம், எத்தனை நேரத்துல ஆவிக்குரியதான காரியங்களுக்கு நாம் கவனம் கொடுக்காம போயிருக்கிறோம், எத்தனை நேரத்துல ஆராதனை இல்லை என்ற சாக்கு வச்சு எத்தனை நேரத்துல நாம் கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருக்கிறோம், எத்தனை நேரத்துல கர்த்தரை நாம் துக்கப்படுத்தி இருக்கிறோம், எத்தனை நேரத்துல கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்கி இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், நமக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம், ஹalleluya. இந்த உள்ளான மனுஷனை நாம் எப்பொழுதுமே பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவன் சாகக்கூடாது. உள்ளான மனுஷன் நம்மெல்லாம் நல்லா இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய மனுஷன் செத்து போய்விடுவான். ஹalleluya. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போய்விடும், ஆவிக்குரிய வாழ்க்கை குச்சூராய் போய்விடும், ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீவன் இல்லாம போய்டும். இன்னைக்கு அப்படி ஜீவன் இல்லாம போகிறபடினால தான் இன்னைக்கு நமக்குள்ள வாழ்க்கையில சோர்வு. யோபுடைய வாழ்க்கையில சரீரம் முழுவதும் அழிந்து போனாலும் அவனுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் பலம் கொண்டு இருந்தது. ஹalleluya. உள்ளான மனுஷன் சோர்வில்லாம எந்நேரமும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு யோபாக காணப்பட்டான். அது சொல்ற கடைசி அதிகாரங்களில் சொல்லும்போது சொல்கிறார், யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. யோபு என்னை குறித்து அவ்வளோ இருந்தாலும் சரி, என்னை குறித்து நிதானமாய் பேசினான், நீங்களோ என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிற காரியம் என்ன? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒவ்வொருவரும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதுக்கு அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவ்வளவுதானே? அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். தீர்க்கதரிசனமாய் சொல்றார். இந்த சரீரம் முழுவதும் அழிந்து போனாலும் ஒரு மனுஷன் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும். நம்மள என்ன நினைக்கிறோம்? ஜுரம் வந்துச்சு, மெலவினாயிடுச்சு, என்னால முடியல, ஜெபம் பண்ண முடியல. இல்ல, யோபு ஓட்ட வச்சுட்டு சுரண்டி உட்கார்ந்துக்கிறான், ஆனாலும் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கான். எவ்வளவு அப்போ ஆண்டவருக்கும் யோபுக்கும் எவ்வளவு நல்ல தொடர்பு இருந்துச்சு பாத்தீங்களா? அப்போ தீர்க்கதரிசனம் ரொம்ப லேசான காரியம் கிடையாதுங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அவர்களுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருந்தா தான் கர்த்தர் பேசுவார், கர்த்தர் வெளிப்பாடை கொடுப்பார். இல்லன்னா ஈஸியா அப்படியெல்லாம் என்னவோ நான் சோர் கொண்டு ஆக்குற மாதிரி இத்தியம் பண்ணிடலாம் நினைச்சா அது முடியவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இங்க யோபு சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்ன செய்வார்? அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார். யோபுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை, யோபுக்கு நல்ல அந்த விசுவாசத்தை அவன் காத்துக் கொள்கிறார், அவன் நம்பிக்கையை காத்துக் கொள்கிறார். என்ன சொல்றார்? பூமியின் மேல் கடைசி நாளிலே நிற்பார். நான் இவ்வளோ பாடுபட்டா கூட சரி, எனக்காக பிரதிபலனை கொடுக்கும்படியாய் கர்த்தர் பூமியின் மேல் நிற்க போகிறார். கர்த்தர் இரண்டாம் வருகையில் அவர் வரப்போகிறார். என்னை கொண்டு கர்த்தர் சேர்த்துக் கொள்ள போகிறார். எனக்காக கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். என் சரீரத்தில் தோல் முதலாய் அழிந்து போனாலும் எனக்காக ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எவ்வளவு பெரிய அருமையான ஆண்டவர் பாத்தீங்களா? நம்முடைய ஆண்டவர். வாழ்க்கையில வர பிரச்சனைகளை குறித்து சோர்ந்து போறீங்களா? துக்கப்படுறீங்களா? வேதனைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க, உங்க மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்களை
ரட்சித்ததான கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். உங்களை மீட்டுக் கொண்ட கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கு உங்களோட பேசினார் அல்லவா? நீங்க காலையில எழுந்து கர்த்தரை ஜெபிக்கும் போது ஆவியானவர் பேசினார் அல்லவா? இது எதை காட்டுகிறது? அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவர் வரப்போகிறார், நமக்காக பிரதிபலனை கொண்டு வரப்போகிறார். நீ வடிக்கிற கண்ணீரெல்லாம் ஒன்று வீண விருதா போகவே போகாதே. கர்த்தர் கண்ணீரெல்லாம் உறுதியில கணக்குல வச்சிருக்கிறார், கணக்குல வைத்திருக்கிறார். ஹalleluya. அதை எதற்கு கணக்குல வச்சிருக்காரு? அதற்கேற்ற பலனை கொடுக்க முடியாது, அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் இருப்பார் என்று. அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு? ஹalleluya என்று நான் அறிந்திருக்கிறேன். அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஒரு விசுவாசி அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்றால், என்னை ரட்சித்தவர் உயிரோடு இருக்கிறார், என்னை மீட்டுக் கொண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் இந்த பூமியின் மேல் இருப்பார். ஹalleluya. அடுத்த வசனம் வாசிக்கிறோம். அத இன்னொருத்தர் பார்த்து எனக்கு சொல்ல போறது இல்ல, நானே சொந்த கண்களால் அவரை பார்க்க போறேன். ஹalleluya. நான் வாசிக்கிறோம், இந்த தோல் முதலானவைகள் அழிந்து போனாலும் நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். ஹalleluya. மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். இது கரெக்டா இரண்டாம் வருகை குறித்தது. கர்த்தர் எக்கால சத்தத்தோடு வானத்துல வரும்பொழுது இந்த மாம்சத்திலிருந்து நாம் அவரை பார்க்க போறோம். பார்த்த பிறகுதான் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். ஹalleluya. நான் பின்னால வரேன். மறுரூபமாக்கப்படுவோம். ஹalleluya. அப்ப அடுத்த வசனம் சொல்றார், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல. இன்னொருத்தர் பார்த்து எனக்கு சொல்றது இல்ல, நானே பார்ப்பேன். ஹalleluya, ஹalleluya. எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசனம் பாத்தீங்களா? இன்னைக்கு இந்த நம்பிக்கை தான் நமக்கு எல்லாருக்கும் தேவை. நானே அவரை பார்ப்பேன். ஹalleluya. என் கண்களே அவரை காணும். ஹalleluya. இந்த கண்களே அவரை காணும், என் கண்ணே அவரை பார்க்க போகிறது. அதுக்கு என்ன சொல்றாரு? இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள்ள சோர்ந்து போகிறது, சோர்ந்து போகிறது. அப்படின்னா சோர்ந்து போகிறதுனா எதுக்கா சோர்ந்து போறா? ஐயோ கர்த்தாவே, நீ சீக்கிரம் வந்துடு ஆண்டவரே, நீ சீக்கிரம் வாழ ஆண்டவரே, நான் உன் சமூகத்துல வந்து கர்த்தாவே. ஹalleluya. என் கண்ணுமா பார்த்தா மட்டும் போதாதே, அந்த பாரத்தை ஓடி நான் வருவதற்காக நீ சீக்கிரம் வருமாண்டவரேன்னு சொல்லி என் உள்ள ரொம்ப டயர்ட் ஆயிடுது. காத்து 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 நான் சோர்ந்து போயிட்டு இருக்கிறேன், நான் ஏங்கி 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 சோர்ந்து போயிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நீ சீக்கிரம் வருமாண்டவரே யோக சொல்லுகிறேன். இந்த நம்பிக்கை தான் நம்ம எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வாஞ்சையினால டெய்லி 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 தினந்தோறும் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும், நம்முடைய ஆவிக்கிற ஜீவனை வளர வேண்டும், நமக்கு உள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் வளர வேண்டும். அந்த ஏக்கம் ஜாஸ்தியாகணும். ஹalleluya. அந்த வாஞ்சை அதிகமாக வேண்டும். ஹalleluya. உலகத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், மன நெருக்கடிகள், எவ்வளவு ஜனங்கள் மீட் பண்றோம், எவ்வளவு ஜனங்கிட்ட பேசுறோம், எவ்வளவு விதத்துல சோர்ந்து போயிடுவோம், எவ்வளவு பிசினஸ் வளையல, எவ்வளவு அதான் பிசினஸ் சொன்னா நீங்க நினைச்சுக்காதீங்க கோடிக்கணக்கில் பண்ற பிசினஸ் அவதான் பிசினஸ் இல்ல. நம்ம கூட நிறைய பிசினஸ் பண்றோம். இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட பேசுறோம், காய்கறி போறோம், வாங்குறோம், கொள்றோம், மிஷின் போறோம், அரைக்கிறோம், ரேஷன் வாங்குறோம், இதெல்லாம் பிசினஸ், சின்ன சின்ன பிசினஸ். ஹalleluya. கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் நமக்குள்ள நடக்கிற காரியங்கள். இப்படி எல்லாம் செய்யும் போது எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சோர்வுகள், எத்தனையோ துக்கங்கள். அது மத்தியில யோபுக்கு வந்த பிரச்சனை நமக்கு வரல, ஆனா சின்ன சின்ன காரியங்களை நம்ம எதிர்கொண்டுதான் வந்துட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும்னா யோபுக்கு இருந்ததான ஒரு பெரிய நம்பிக்கை. இவ்வளோ பிரச்சனை மத்தியிலும் யோபு தன் விசுவாசத்தை காத்துக்கொண்டார், யோபு தன் வாஞ்சை பெருக பண்ணினார். ஹalleluya. இது இருந்தபடினால் தான் யோபை கர்த்தர் இரட்டத்தனியா இதனால ஆசீர்வதித்தார். ஹalleluya. சோ இதே நம்பிக்கை நமக்கு வர கர்த்தர் இருக்க செய்யட்டும். இரண்டாவதாக வாசிப்போம், ஒரு வசனம் கூட வாசிக்க. நாகூம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். The book of Nahum 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்லவர் வாசிங்க. இக்கட்டின் நாளிலே அரணான கோட்டையும் தம்மை நம்பியிருக்கின்றவர்களை அறிந்திருக்கின்றார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையா இருக்கிறார். ஹalleluya. இக்கட்டு நாளிலே யோபுக்கு வந்ததால் இக்கட்டு நாளிலே கர்த்தர் யோபுக்கு அரணா இருந்தது போல நமக்கும் அவர் அரணாக இருப்பார். ஹalleluya. அரணாக இருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ஹalleluya. அவரை யாரெல்லாம் நம்பி இருக்கிறார், என்ன
அறிந்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போது வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஹalleluya ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகின்றவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கின்றது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். சோ ஒரு கர்த்தருடைய பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹalleluya நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்ததான வசனம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் யாரெல்லாம் அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமோ அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவான. நம்முடைய வாழ்க்கையில மட்டுமல்ல, இதை குறித்து இதை விளக்கும் போது எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் மற்ற காரியங்களை எல்லாம் சாதகமாய் மாற்றுகிறார். நமக்கு மட்டும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிறவர் அல்ல, உங்க ஜெபத்தின் மூலமாய் உங்க குடும்பத்துல வர வேண்டிய காரியங்களை கர்த்தர் சாதகமாய் மாற்றுகிறார். நீங்க உங்க குடும்பத்துல ஜெபிக்கிறவர்களாகவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற பிள்ளைகளாய் இருந்தால் உங்க மூலமா உங்கள் கணவருக்கு சாதகமாய் மாற்றுவார். உங்க ஜெபத்தின் மூலமா உங்க கீழ்ப்படிதல் மூலமாய் கர்த்தர் உங்க குடும்பத்துல நல்ல காரியங்களை அனுகூலமாய் மாற்றி தருவார். பண காரியங்களை ஒதுக்கி தருவார், ஆரோக்கியங்களை ஒதுக்கி தருவார். உங்கள் தேவைகளை கர்த்தர் வர பிரச்சனையை கூட, உங்க குடும்பத்துல வர துக்கமான காரியத்தை கூட அதை சமாதானமாய் துக்கம் இல்லாதபடி அது ஒரு நல்ல காரியமாய் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் மாற்றுவார். யார் மூலமாய்? தம்மை நேசிக்கிற பிள்ளைகள் மூலமாய், தம்மோட வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற பிள்ளைகள் மூலமாக. ஹalleluya ஹalleluya. கணவர் சபைக்கு வரல, பிள்ளைங்க சபைக்கு வரல, கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க, ஜெபிக்க மாட்டேன்றாங்க. இதெல்லாம் உலகத்துல குடும்பங்களில் நடக்கிற காரியங்கள். ஆனா கீழ்ப்படிகிற உங்கள் நிமித்தமாய், கீழ்ப்படிகிற கர்த்தருடைய பிள்ளைகள் நிமித்தமாய், நான் சொல்றேன், இந்தியா தேசத்துல ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நிமித்தமாய் இந்தியா தேசத்தை கர்த்தர் பாதுகாத்து வந்து இருக்கிறார். ஹalleluya. இந்தியா தேசத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் ஜெபத்தின் மூலமாய் கோடிக்கணக்கான கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க எல்லாம் டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க, 50 நாள் உபவாசம், 30 நாள் உபவாசம், 20 நாள் உபவாசம். ஏன்? கர்த்தருடைய பிள்ளைகள் முழங்கால் நிற்கிறபடினால் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபம் அவ்வளவு வெளியேற பெற்றதான ஒரு ஜெபம். ஹalleluya. இன்னைக்கு கொரோனா 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 சொல்றோம். கொரோனா நமக்கு எல்லாருக்கும் எத்தனை பாடங்களை கற்றுக் கொடுத்தது. கர்த்தர் கொரோனாவை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றினார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya ஹalleluya. உங்க வாழ்க்கையில கொரோனா கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றினார். அநேகருக்கு அது மரணமா இருந்தது, ஆனா உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அதை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றினார். ஏன் அப்படி மாற்றினார் தெரியுமா? உங்க ஜெபம். உங்க ஜெபத்தின் நிமித்தமாய், நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரின் நிமித்தமாய், உங்க ஜெபத்தின் நிமித்தமாய் கர்த்தர் கொரோனாவை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். பாடங்களை கற்றுக் கொடுக்கிற ஒன்றாய் மாற்றி கொடுத்தார். சில பிள்ளைகளை மனம் திரும்ப செய்கிறதாய் மாற்றி கொடுத்தார். உங்க கணவரை மனம் திரும்ப செய்கிற ஒரு காரியமாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். ஹalleluya ஹalleluya. சில பெருமையான காரியங்களை கர்த்தர் உடைத்தார். ஆமென். ஹalleluya. நான் தான் சொன்ன காரியத்துல கர்த்தர் உடைத்து போட்டார். ஒண்ணுமே இல்லைங்கிற நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். கொரோனா செய்ததுங்க. இந்த கொரோனா செய்தது பணம் பணம் பணம். பணக்கார லாக்கிய கோடீஸ்வரன் சொல்லி நினைச்சிருந்தவங்கலாம் பணத்தை கொண்டாந்து ரோட்ல இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு குடும்பமே இல்லை, எனக்கு பணம் என்னத்துக்குன்னு சொல்லிட்டு அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பார்க்கும்போதே முதல் கொரோனால நம்ம பார்த்தோம், ரோட்ல பணத்தை கொண்டாந்து இறச்சாங்க. ஏன்? இன்னைக்கு பணம் கூட ஒண்ணு இல்லாம பண்ணிட்டு கொரோனா. பணம் இன்னைக்கு மனுஷனுக்கு தேவை, அது மிஞ்சி போச்சுன்னா அவனுக்கு அது யூஸ் இல்லைன்றத கொரோனா கத்து கொடுத்துச்சு. கத்துடைய பிள்ளைங்களே, அங்கெல்லாம் கொரோனா வந்துச்சு, ஆனா அதை நன்மையாக மாற்றி கொடுத்தார். எல்லாருக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். ஹalleluya. நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஒருவேளை சாவு வந்திருந்தாக்கா எப்படின்னு. இல்ல, அதை கத்துடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாகவே மாற்றுவார், அதை நன்மையாகவே மாற்றுவார். ஹalleluya. தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிற தேவன். ஹalleluya. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஒரு அறிவு வேண்டும், நமக்கு ஒரு ஞானம் வேணும், ஒரு ஆவிக்குரியமான ஞானம் வேணும். அதாவது 1 கொரிந்தியர்ல பார்க்கும்போது வரங்களை குறித்து சொல்லுது, 9 வரங்கள்
சில ரகசியங்கள், மிஸ்ட்ரிஸ், இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் புரியும். ஹalleluya, ஹalleluya. வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அது மனுஷனுடைய கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் அதை வெளிப்படுத்தி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அதை வெளிப்படுத்துகிறார். உன் குடும்பத்துல என்ன நடக்குதுன்றத கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். உன் குடும்பத்துல ஏன் இப்படி ஆச்சுன்றத கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். உன் பிள்ளைகளுக்கு, உன் கணவருக்கு ஏன் இப்படி ஆச்சுன்றத கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிற தேவன், ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவன். ஹalleluya. வாசிங்க 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஹalleluya, ஹalleluya. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஹalleluya. ஆயினும் நான் பாடுகளை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுகிறார், நான் பாடுகளை அனுபவிச்சிருக்கிறேன். ஆனாலும் பவுல் அப்போஸ்தலனை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பாஸ்டர் நிறைய நடத்த பிரசங்கம் பண்ணியிருக்காரு. ஈவன் அப்போஸ்தலர்கள் கூட பவுல் அப்போஸ்தலனை ஏற்கல. ஏன்னா நீ ஆல்ரெடி நிறைய கிறிஸ்தவர்களை ஃபாலோ பண்ணி இருக்கிற, எல்லாருக்கும் நீ கஷ்டத்தை துன்பத்தை வர வச்சிருக்கிற, நீ எங்க கூட சேர்த்துக்கிற, திருப்பி எங்களுக்கும் ப்ராப்ளம். அவர் கடைசி வரைக்கும் பவுல் அப்போஸ்தலன் யாரும் நம்பவே இல்லை. அவர் கூடாரம் போட்டு அவரே வேலை செஞ்சு சம்பாரிச்சு அவருடைய பொழப்பை பார்த்துக்கிறது இல்லாம மற்றவர்களுக்கு உதவி செய்து சத்தியத்தை சொல்லி ராஜாக்கள் மத்தியிலே, அரண்மனையிலே, மந்திரிகள் மத்தியிலே ஊழியர்களை செய்து வந்தார். ஆனாலும் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்டமான பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் படுகிற பாடுகளை குறித்து நான் ஒரு நாள் வெட்கப்படுகிறது இல்லை. ஹalleluya. நமக்கு வர பிரச்சனைகள், நமக்கு வர துன்பங்களை குறித்து நாம் வெட்கப்படக்கூடாது. ஹalleluya. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளை அறிந்திருக்க வேண்டிய காரியம் தான் இந்த காலவெளியில் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். முதலாவது, மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவர் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல அவர் என்ன சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஹalleluya. அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் அவ்வளவு சொன்னாலும் சொல்றாரு. அதாவது கப்பல் சேதம், மாலுமி சேதம், நிறைய வஸ்திரம் இல்லாத சேதம், சாப்பாடு இல்லாத சேதம் நிறைய சொல்றாரு. அவ்வளோ வந்தா கூட சரி, நான் வெட்கப்பட்டது ஏன் தெரியுமா, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேனோ அவர் யார் எனக்கு நல்லா தெரியும். ஹalleluya. ஒரு நாள்ல பட்ட பகலிலே தமஸ்கேன நேர் தெருவில் வந்து என்னை அழைத்த ஆண்டவர் யார் எனக்கு நல்லா தெரியும். ஹalleluya, ஹalleluya. என்னை பேர் சொல்லி அழைத்தவர், சவுலே சவுலே என்று அழைத்தவர் யார் என்று எனக்கு நல்லா தெரியும். ஒரு நாளிலே பேதுரு வீட்டுல, அதாவது காந்திங்க மந்திரி கிட்ட போயிட்டு அவனுக்கு சத்தியத்தை சொல்லி, அதாவது ஒரு மேஜிக் மாதிரி கொண்டு வந்து கர்த்தர் அங்க வைத்தார். எப்படி வந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா ரதத்துல உட்கார்ந்து அவருக்கு சத்தியத்தை சொல்லுகிறார், அவருக்கு விளக்கி சொல்லி அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போதே நான் விசுவாசித்திருக்கிற ஆண்டவர் யார் எனக்கு நல்லா தெரியும். அவர் மாறாதவர், அவர் அற்புதங்களின் தேவன், அவர் அதிசயம் செய்கிறவர், இன்றைக்கும் அதிசயம் செய்கிற தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் இது. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிய வேண்டும். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வாழ்க்கையில் அவரை ருசிக்க வேண்டும், ருசிக்க வேண்டும். அவர் என்னோடு பேசுகிறவர் என்று ருசித்து பார்க்க வேண்டும். அவர் அதிசயம் செய்கிற தேவன் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். ஹalleluya. அதாவது இங்கிலீஷ்ல அழகா சொல்லுது, taste and see that the Lord is good. Taste and see. குழம்பு ஊத்தி டேஸ்ட் பண்ணி பார்க்கற, உப்பு இருக்கா, காரம் இருக்கா, எதை செஞ்சாலும் டேஸ்ட் பண்ணாம யாருக்கும் கொடுக்கிறது இல்ல. அது போல நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஒவ்வொரு நாளும் நாம் டேஸ்ட் பண்ண வேண்டும். அவர் நல்லவர், அவர் ஜீவனுள்ளவர், அவர் மகிமை உள்ளவர், அவர் என்னோடு பேசுகிறவர், அவர் என்னோடு உறவாடுகிறவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டும். ஹalleluya. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போக வேண்டாம், வெட்கப்பட்டு போக வேண்டாம், துக்கப்பட வேண்டாம். ஏன்னா நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஹalleluya. அந்த வசனம் முழுதுமா வாசிக்கலாம். அறிவேன் அவர் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தோடு இருக்கிறேன்.
என்னையா ஒப்பு கொடுத்துட்டாரு. நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். அவர் அது அந்நாள் வரைக்கும், எந்நாள் வரைக்கும், எந்நாள் வரைக்கும் சொல்லுங்க, கர்த்தர் வருகிற வரை. ஹalleluya. என்னை அவரிடத்தில் அவர் சேர்த்துக் கொள்ளுகிற நாள் வரைக்கும் அதை அவர் காத்துக் கொள்வார். ஹalleluya. என்னை நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன். என் சரீரம், ஆத்துமா, சரீரத்தை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன். என் குடும்பத்தை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன். என் பணத்தை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன். என் ஊழியத்தை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன். எதையெல்லாம் நான் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தனோ அதை அவர் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயம் இருக்கிறேன். அதை நான் நிச்சயம் பண்ணிட்டேன். என்ன வந்தாலும் சரி, கர்த்தர் கடைசி வரைக்கும் எனக்கு நடத்த வல்லவராக இருக்கிற நான் நிச்சயம். இதுதான் நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். வாசிங்க இன்னொரு வசனத்தை கூட, ஒன்று அதே தீமோத்தேயுவின் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கூட வாசிப்போமா? 1:11. இது எல்லாம் நான் நம்பி இருக்கிறபடினால் தான் நான் எப்படி அப்போஸ்தலனாகவும் போதகனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்ம எல்லாரையும் கர்த்தர் புறஜாதி ஜனங்களுக்கு, இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு ஒரு பிரசங்கியாக வைத்திருக்கிறார். இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு ஒரு அப்போஸ்தலனாக வைத்திருக்கிறார். இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு, புறஜாதி மக்களுக்கு கர்த்தர் நம்மை போதகனாக வைத்திருக்கிறார். போதகம் பண்றது வேற, பிரசங்கம் பண்றது வேற. நான் பண்ணிருக்கிறது பிரசங்கம். போதகம் என்று சொல்றது டீச்சிங். அது டீச்சிங் இப்படி கிடையாது. ஸ்கூல்ல எப்படி டீச் பண்றாங்க, ஒரு டீச்சரை போல டீச் பண்றாங்க. தட் இஸ் டிஃபரண்ட். இது வந்து பிரசங்கம். இது வந்து பிரசங்கியாக கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம எல்லாரையும் கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கிறார். ஹalleluya. பிரசங்கம் பண்ணும்போது அவங்க கேட்டுக்கணும், அவ்வளவுதான். ஆனா டீச் பண்ணும்போது, போதகம் பண்ணும்போது அவர்கள் நடுவுல கேட்கலாம். நாங்களும் கேள்வி கேட்கலாம், நீங்களும் கேள்வி கேட்கலாம், நீங்களும் பேசலாம். நாங்களும் அதான் டீச்சிங். ஹalleluya. இது வந்து பிரசங்கம். ஹalleluya. சோ இது ஆண்டு சொல்றாங்க, போதகனாகவும் வைத்திருக்கிறேன், பிரசங்கியாகவும் வைத்திருக்கிறேன், அப்போஸ்தலனாகவும் வைத்திருக்கிறேன். யாருக்கு? புறஜாதி மக்களுக்கு. நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கார். ஹalleluya. இன்னைக்கு கர்த்தர் அந்த சென்ஸ், அந்த ஒரு ஊழியத்துடைய பார்வை நமக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சபைக்கு கூட்டிட்டு கொண்டு வருவோம். நிறைய பேர் வராங்க, ஆசீர்வாதம் பெறாங்க, போயிடுறாங்க. ஆனா அதை நம்ம தொடர்ந்து அவர்களை பின்பற்றி கொண்டே இருக்கணும், அவர்களை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் சபைக்கு வருவார்கள். ஹalleluya. சோ இந்த காரியத்துல நம்ம கவனமா இருப்போம். கடைசியா ஒரு வசனம் வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 John chapter 3 verse 2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கின்றோம். இனி இவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படுத்தவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படுத்தும் போது அவர் இருக்கின்றவருமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருக்கும் என்று அறிந்திருக்கின்றோம். அறிந்து இருக்கிற ஒரு காரியம், கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்திருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இப்பொழுது பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமா தானேங்க? இப்ப நம்மள யாருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா இனி இதுக்கு மேல எவ்விதமா இருப்போம் என்று நமக்கு இன்னும் தெரியல. அப்படின்னா கர்த்தருடைய வருகையில எவ்விதமா இருப்போம் என்று நமக்கு தெரியல. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, கர்த்தர் வெளிப்படும் போது, கர்த்தர் 2ஆம் வருகையில வரும்போது நாம் எப்படி இருப்போம்? அவர் வெளிப்படும் போது நாம் அவரை தரிசிப்பதினால், அவர் வெளிப்படும் போது நாம் அவரை பார்த்தால், நாம் அவரை தரிசித்தால். ஹalleluya. கவனமா கேளுங்க. அவர் வெளிப்படும் போது, அவர் மத்திய ஆகாயத்துல வரும்போது நாம் அவரை பார்த்தால், அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் மாறிவிடுவோம். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சோ கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்திருக்கிற காரியம் என்னவா? ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தருடைய பிள்ளைகள் அறிய வேண்டிய காரியம். இது அறிஞ்சுட்டா மட்டும் போதாது. அதுக்கு கீழே நம்ம என்ன வாசிக்கிறோம்? 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் மேல் அவர் வரும்போது அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்கிற நம்பிக்கை
வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? தேவனால் தேவனால் பிறந்த பிறந்த எவனும் பாவம் செய்யா. நாம் தேவனால் பிறந்திருந்தோம், ஆனால் நாம் பாவம் செய்ய மாட்டோம். நாம் பாவம் செய்ய மாட்டோம். பாவம் சொன்ன உடனே நான் திருடுறேன்னா கொலை செய்யறேன்னா அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, அது இல்ல. இன்னைக்கு போன வாரம் குறும்புகளில செய்தி கொடுத்து கொண்டு இருக்கும் போது வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்துல வாசிக்கிறோம். 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பயப்படுகிறவர்களும் ஃபர்ஸ்ட் பயம் தான் வருது. வாசிக்கிறீங்களா? ரெவெலேஷன் chapter 21 8 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் சூனியக்காரரும் ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2 மரணமாகியே. என்னவா? யாரெல்லாம் போறாங்க பாருங்க, கீழ இருந்து போலாம். பொய்யர், விக்கிரக ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், கொலைபாதகர், அருவருப்பானவர்கள், அவிசுவாசிகள். இது எல்லாரும் இவங்க எங்க போவாங்க? 2ஆம் மரணமாகிய கண்டகமா அக்னி கண்ட எரிக்கிற கடலில பங்கடைவார்கள். ஆனா முதல்ல யார் தெரியுமா? பயப்படுகிறவர்கள். முதல்ல பயப்படுகிறவர்கள். அப்ப நம்ம நினைக்கலாம், நான் கொலை செய்யல, விபச்சாரம் செய்யல, சூனியம் செய்யல, எந்த விதமா தவறு செய்யல. பயப்படுகிறவர்கள் கூட பரலோகத்துல போக முடியாது. இன்னைக்கு நிறைய நேரத்துல இந்த பயம் தான் நம்மளை ஆட்டி படைக்குது. எதை எடுத்தாலும் பயம் பயம் பயம். இன்னைக்கு நம்ம பயப்படக்கூடாது. பயப்படுகிறவர்கள் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு வசனத்துல சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சோ நம்ம நினைக்கலாம், நான் வேற எந்த பாவமும் செய்யலையே. நிறைய நேரத்துல பயப்படுறீங்க. சின்ன காரணம் பயம். இன்னும் நம்ம மாம்சத்தின் கிரியில வாசிக்கும் போது பொறாம, எரிச்சல், மண்கள், அந்த மாதிரி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 21 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானா இவைகள் எல்லாம் நம்ம வைத்திருந்தா பரலோகத்துக்கு எப்படி போக முடியும்? அப்போ நம்ம ஆண்டவரை தரிசிக்கிறது நாம் அறிந்திருந்தோமானால் அவர் சுத்தமுள்ளவர்களுக்கு போல நம்மையும் சுற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனால் பிறந்தேவனும் பாவம் செய்யாமல் அறிந்திருக்கிறோம். பாவத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 வாசிங்க. நான் வெளியில மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கின்றோம் என்று அறிந்திருக்கின்றோம். சகோதரத்தில் அன்பு கூறுவாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கின்றான். என்னவா? சகோதரரிடத்தில் அன்பு கூறாம இருந்தா அவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கான். அவன் செத்தவன். என்னவா? சகோதரர்கிட்ட நம்ம அன்பு கூறாம இருந்தா நம்ம செத்தவர்களா இருக்கிறோம், அந்த மரணத்துல நிலைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சகோதர சகோதரிகளை, நம்முடைய உடல் விசுவாசிகளை நாம் நேசிக்க வேண்டும். அவர்களில் அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எத்தனை பேர் இன்னைக்கு வாக்குத்தத்த வசனம் பார்த்தீங்க? என்ன வசனம் இன்னைக்கு? ராகவி ஐசையா இன்னைக்கு இப்ப பாருங்க. காலையில 12 அப்படி வந்துருமே. என்ன மணிக்கு ஐசையா 40:29. ஐசையா 40:29. ஓர்ந்து போகிறவனுக்கு அதுக்கு முன்னாடி பூமியின் படையாத்திரங்களையும் சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. இதை நீ அறிந்திருக்கின்றாயோ? ஆமென். அறியவில்லையோ? ஆண்டவர் கேட்கிறாரே. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவர் கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன? இலைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? நீ அறியவில்லையா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சோர்ந்து போவதில்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இலை படைவதில்லை. அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுத்து பலன் இல்லாதவர்களுக்கு சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். சோர்ந்து போயிட்ட உடனே கர்த்தர் நம்ம பலப்படுத்துகிற தேவன். சத்துவமே இல்லை, கொஞ்சம் கூட சக்தியே இல்லை, நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன்னா கர்த்தர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன்.
உள்ளான மனுஷன் சோர்ந்து போய் சத்துவம் இல்லாம இருக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்பியும் சகோதரரே, நான் உங்களுக்கு மெசஞ்சர்ஸ் விசேஷத்தையும் மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதையே 1 கொரிந்தியர் எப்பவுமே நம்ம மரணத்துல வாசிக்கிற ஒரு வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 51ஆம் வசனம் வாசிங்க. ஹalleluya ஹalleluya. என்ன கிடைக்கலையா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் வரைக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலும் நாம் எல்லாரும் ஆமென் ஹalleluya. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் அவர் சொன்ன ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளணும்னா நமக்கு எல்லாம் ஒரு ஞானம் வேண்டும். அந்த ஞானம் எங்க கிடைக்கிற ஆவியானவர் தான் கொடுப்பார். ஹalleluya. ஒரு ரகசியத்தை சொல்றேன். என்னன்னா நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நித்திரைன்னு சொன்னா மரணம் அடைவதில்லை. ஒருவேளை இப்ப மரணம் அடைஞ்சிட்டவங்கல்ல, நம்ம எல்லாரும் ஒரு உயிரோடு இருந்தால் மரணம் அடைவதில்லை. கடைசி எக்கால துணிக்கும் என்னவா? ஆகிலும் கடைசி எக்கால துணிக்கும் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு இமை பொழுதிலே, இமை கண் இமைக்கிற வேலை. யாரோ யோசிச்சு கண் இமைக்கிறீங்களா? அது தானே அது நடந்துனே இருக்குது. அந்த கண் இமைக்கிற நேரத்துல நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்கிற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொண்டால் இந்த உலகத்துல நாம் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மால நடத்த முடியும். நம்ம எல்லாரும் கண்களை முடிச்சிருக்கோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமை தேவனே, மகிமை நன்றி ராஜா. செபிக்கலாமா? அருமையான கத்திர பிள்ளைகள் வாழ்க்கையில சோர்வு வந்துட்டு துக்கம், வேதனை, மன நெருக்கடி, கஷ்டமான சூழ்நிலைகள், ஸ்தோத்திரம் காலையில் குறைபாடுகள், இது எல்லாம் வந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலவரை நம்ம பலப்படுத்துகிறார். யோகை காட்டி கர்த்தர் சொல்லுகிறார், யோகம் பண்ணது போல வாழ்க்கையில இன்னும் வரவே இல்லை. இது சின்ன சின்ன காரியங்களை கொடுத்து சோர்ந்து போகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற, என்னை ரட்சித்தவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள வளரட்டும். விசுவாசம் பெருகட்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. உன்னாலதான் உன் குடும்பத்துல கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். உன் நிமித்தம் உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். யார் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை கொண்டு கர்த்தர் தம்முடைய விருப்பத்தை, தம்முடைய ஆசை, தம்முடைய காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் இந்த நாட்களில. ஹalleluya ஹalleluya. கொரோனா ஒரு வைரஸ் தானா, அது கீழ்ப்படுகிற ஒரு வைரஸ் அநேகரை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஹalleluya. அநேகருக்கு பாடங்களை கற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களிலே தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை விட்டுவிடாதபடி, கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை நாம் விட்டுவிடாதபடிக்கு வசனதான் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்த பிரகாரம் இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனிமேல் எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் நமக்கு வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடினால் இந்த வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை நாம் காத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல, வேத வாசிப்புல தரித்திருந்து சபை கூடி வருவதை விட்டுவிடாதபடிக்கு கர்த்தருக்குள்ளே எந்நாளும் நம்மை காத்துக் கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஹalleluya. கர்த்தருடைய கிரியைகள் டெக்னாலஜி மூலமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு மேலாக நம்முடைய விசுவாசம் வளர வேண்டும். நம்முடைய ஜெபம் வளர வேண்டும். நம்முடைய ஊக்கத்தோடு ஜெபிக்கிற, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் அதிகரிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்குள்ளே எந்நாளும் மகிழ்ச்சியாய், எந்நாளும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற
ஒரு அனுபவத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. ஹalleluya. எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, அருமையான நல்ல வழிக்கு நன்றி ராஜா. கர்த்தரை துதிக்கவும் பாடவும் துபோச நாளில் உடைய சத்தத்தை கேட்கவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி. யோபை போல ஆண்டவரே, அப்பா என் மீட்பர் உயிரோடு இருக்கிற அந்த பெரிய நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையில எல்லாம் கொடு சுவாமி. கடைசி நாளிலே ஆண்டவரே இந்த பூமியின் மேல் நிற்பார் என்கிற ஒரு எண்ணத்தையும் ஒரு பயத்தையும் எங்களுக்கு கொடு ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ள, எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. நான் ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல வேத வாசிப்புல தரித்திருந்தே கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தயவு இருக்கின்ற கிருபை இருக்கட்டும். பலவீனத்தோடு சோர்வோடு யாராக இருந்தால் கேட்கிற வழியில தாமே இந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை நீ கொடுப்பீராக ராஜா. கர்த்தருடைய மகிமை நீ வெளிப்படுத்துவீராக. நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க போற ஜெபத்தில் உடைய பிரசன்னம் ஆண்டவரே. திறப்பின் வாயிலில் நின்று ஜெபிக்கும் பொழுது ஆவியான தம் அந்த ஜெப வாஞ்சியும் பாரத்தையும் ஆண்டவரே கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய அனுபவத்தை நீ கொடுப்பீராக. எங்களை தாழ்த்தும் கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya.